தமிழக வெற்றிக் கழகம் கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக 20க்கும் மேற்பட்ட இடங்களில் பொதுமக்கள் தாகம் தீர்க்க நீர்மோர் பந்தல் அமைப்பு. தமிழக வெற்றிக் கழகம் துவங்கி ஓராண்டை கடந்த நிலையில் அன்றாடம் பொதுமக்கள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தவேகா தொண்டர்களுக்கு கட்சியின் தலைவர் விஜய் ஆணையிட்டுள்ளார். இந்த நிலையில் கோடை காலம் துவங்கியதை அடுத்து பொதுமக்கள் தாகம் தீர்க்க ஆங்காங்கே நீர்மோர் பந்தல்கள் அமைப்பதில் தவேகாவினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி ஆணைக்கிணங்க அகில இந்திய பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் அறிவுறுத்தலின்படி கோவை புறநகர் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர், தண்ணீர், பழங்கள் வழங்கப்பட்டன. அதன்படி முதலாவதாக ஒண்டிப்புதூர் கதிர் மில்ஸ் அருகே அஸ்வின் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை கிழக்கு புறநகர் மாவட்ட செயலாளர் பாபு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து புறநகர் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை, இருக்கூர், இடையார்பாளையம், கண்ணம்பாளையம், சாமலாபுரம், முத்துகவுண்டன்புதூர், கருமத்தம்பட்டி என 20க்கும் மேற்பட்ட பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தல்களை கிழக்கு புறநகர் மாவட்ட தலைவர் பாபு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக நிர்வாகிகள், இணை செயலாளர் சபரீஷ், பொருளாளர் சரவணகுமார், துணை செயலாளர் மோகனப்பிரியா, செயற்குழு உறுப்பினர்கள் ராஜா, வினோத்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் சுல்தான்பேட்டை அக்ஷயாஸ் பிரகாஷ், சரவணன், கனியூர் பாலு, விக்னேஷ், இளையராஜா, வெங்கடேஷ், ஜெயச்சந்திரன், நவீன் கௌதம், அரசூர் நவீன் கௌதம், சந்தோஷ் கௌதம், மகளிர் அணி நிர்வாகிகள் ராஜேஸ்வரி, ஆரோக்கிய ரமிளா உட்பட இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி என கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர். எல்லா புகழும் இறைவனுக்கே. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தளபதியின் ஆணைக்கிணங்க மாநில பொதுச் செயலாளர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக அஸ்வின் அவர்களின் ஏற்பாட்டில் இன்னைக்கு கதிர்மில் பஸ் ஸ்டாப் அருகில் இன்றைக்கி நீர்மோர் பந்தல் தொடங்கியிருக்கிறோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு 20 இடங்களில் சூலூர் தொகுதியில் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம் நீர்மோர் பந்தல், தண்ணீர் பந்தல் மற்றும் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் சூலூர் மார்க்கெட் ஜும்மா மசூதியில் இன்று 6:37 மணிக்கு இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு 50 குடும்பங்களுக்கு பிரியாணி கிட்டும் 50 பேருக்கு சேலையும் கொடுக்குறோம். இது புறநகர் கிழக்கு மாவட்ட சார்பாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் அந்த ஏற்பாடு பார்த்திங்கன்னா சுல்தான்பேட்டையிலேருந்து பிரகாஷ் அவர் ஏற்பாடு பண்ணிக்கிறாரு. அது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. மக்களுக்கான என்ன தேவைகளோ தொடர்ந்து நம்ம தமிழக வெற்றிகளும் தொடர்ந்து செய்து வந்துருக்கிறோம். இது கோயம்புத்தூர் மட்டுமல்ல, தமிழ்நாடு ஃபுல்லுமே இந்த நற்பணிகள் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வாய்ப்பளித்த தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.